ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பரதநாட்டியத்துக்கு ஏர் அக்சசரிஸாக பயன்படுத்தக்கூடிய ராக்கோடி வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ராக்கோடியை வந்து பார்த்திங்கன்னா உச்சி பில்லை இல்லை பில்லுன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிய வரும். பரதநாட்டியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர் அக்சசரிஸ் வந்து நிறையா இருக்குது. இப்போ நான் வந்து பிகினர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக புரிகிற மாதிரி சிம்பிளாக வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த உச்சி பில்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பில்லை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்குது, நம்ம அப்படியே முடியிலேயே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. இன்னும் 2 வந்து பார்த்திங்கன்னா ரிங்கு கொண்டையில் வந்து சென்டராக வந்து உச்சி பில்லை வைக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை முடியில் வந்து நம்ம வைக்கக்கூடியது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பன்னு மாதிரி இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா உச்சி பில்லையை வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து தலையில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் குழந்தைங்கள வந்து டான்ஸ் ஸ்கூலில் சேர்த்துருக்கீங்க, ஒரு ப்ரோக்ராமுக்கு ரெடி ஆகணும், அதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சின்னதாக இருக்கிற ரிங்கு கொண்டையை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ரிங்கு கொண்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முடி மாதிரி இருக்காது, பிளாஸ்டிக் மாதிரியே வந்து கடைகளில் விற்கிது. கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையில் வச்சா ஷேப்லாம் மாறாது. ஒரு பிளாஸ்டிக் வளையலையா இல்லை எதில் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, ஆனால் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உச்சி பிள்ளையை வச்சு நான் இந்த அரநான் கொடி இருக்கும் பார்த்திங்களா கருப்பு கலரில், அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக வந்து நான் வந்து கட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட்டிட்டு நம்ம குழந்தைக்கு தலையில் வைக்கும்போது நல்லா வந்து டைட்டாக நின்றுக்கும். டான்ஸ் ஆடும்போது கூட கீழே விழவே விழாது. நம்ம யூ பின்னெல்லாம் வந்து இதுக்கு சொருக வேண்டியதே இல்லை. நம்ம அழகாக வந்து ஒரு முடி எடுத்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இதை வந்து நல்லா டைட்டாக கட்டி விட்டுட்டோன்னா சூப்பராக வந்து நின்றுக்கும், கீழே விழவே விழாது, ஆடாது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லைக்கு தகுந்த மாதிரி அழகாக ஒரு சின்னதாக வந்து ரிங்கு கொண்டை வச்சுருக்கேன். ரிங்கு கொண்டை வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைஸில் அவைலபிள் இருக்குது. ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அதை பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டிட்டால் உங்களுக்கு விழவே விழாது. நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன், அதனால தான் உங்களுக்கு அப்படியே கட்டினதோடு எடுத்து காட்டுறேன். அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இந்த ரிங்கு கொண்டை. பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் முடி மாதிரியே இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு கலரில் இருக்கிறது வந்து சுற்றி வச்சு நமக்கு அப்படியே அதை விற்பாங்க. ரிங்கு கொண்டைன்னு கேட்டாலே நமக்கு கடைகளில் கிடைக்கும், அதை அப்படியே விற்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பில்லை வந்து வச்சு கட்டியிருக்கேன். ஸோ இதையுமே வந்து நான் கட்டி தான் வச்சுருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைக்கலாம். இது வந்து சாஃப்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் காமிச்ச ரிங்கு கொண்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டானது, அதில் வந்து நம்ம ஊசி நூல் வச்சு தைக்க முடியாது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊசி நூல் வச்சு நல்லா நம்ம ஸ்டிச் பண்ணிட்டா கீழே விழாது. ஆனால் நான் வந்து ஊசி நூல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணல, அதில் எப்படி கட்டியிருக்கனோ அதே போல் இதுலேயும் நான் வந்து நல்லா டைட்டாக கட்டிட்டேன். ஸோ எப்போவுமே கயிறு வச்சு கட்டுறது வந்து நல்ல ஒரு சேஃப்டி, கீழே விழவே விழாது. பரதநாட்டியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஜுவல்லரி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு போடும்போதும் சரி, இந்த தலையில் வந்து சூரிய சந்திர பில்லை வைக்கிறது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அரைநான் கொடி தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலையில் வந்து தெரியவும் தெரியாது, பிளாக் கலரில் இருக்குன்றதுனால தெரியாது. ஸோ அந்த மாதிரி நல்லா வந்து கட்டி விட்டுடலாம். அடுத்ததாக இந்த பில்லை இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி டோனட் மாதிரி இருக்கும். கடைகளில் வந்து இப்போலாம் நிறைய கடைகளில் வந்து விற்கிது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்ட் மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லையை வந்து வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நல்ல ஒரு கேப் இருக்கும். நிறைய வந்து இந்த ப்ரைடல், அதாவது கல்யாண பொண்ணுங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்திங்களா பன்னு மாதிரி, இதை வச்சு தான் வந்து இந்த பில்லெல்லாம் வைப்பாங்க. இதை சுற்றி வந்து பூ வச்சு விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வந்து வாங்கி இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் மட்டும் நம்ம கயிறு வச்சு கட்டிக்கலாம். இதை வந்து நம்ம தலையில் அட்டாச் பண்ணும்போது யூபின் வச்சு நம்ம அழகாக வந்து செக்யூர் பண்ணி நம்ம நல்லா குத்தி விட்டுடலாம், கீழே விழவே விழாது. இந்த பில்லையை கட்டுறது பெஸ்ட்டாக இல்லை ஊசி நூல் வச்சு தைக்கிறது பெஸ்ட்டான்னு என்னை கேட்டிங்கன்னா உங்களோட சௌகரியம் எப்படி இருக்கோ அதுபடி நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து கட்டி தான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டி இருக்கும் போதே அது எதுவுமே கீழே விழறதும் இல்லை, ஆடுறதும் இல்லை, நல்ல ஒரு சேஃப்டியாக தான் இருக்குது. உங்களுக்கு தைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தைச்சிக்கலாம். தைக்கும் போது உங்களுக்கு அந்த கருப்பு கலர் நூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது, ஆக்வர்டாக தெரியாது. ஸோ அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம் தாராளமாக. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வளையல். இந்த வளையல் வச்சு தான் முன்னெல்லாம் வந்து
நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையில் வந்து ஏர் அக்சசரிஸாக அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. வளையலை வச்சு தான் வந்து ரிங் கொண்ட மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. அதாவது நம்மளோட ஓன் ஹேரில் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு அதுக்கப்புறம் இந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உச்சி பிள்ளையை வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போதும் அழகாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து கடைகளில் நமக்கு நிறைய இந்த மாதிரி ரெடிமேடாக வந்து பன் கிடைக்கிது. ஸோ அதுலேயும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உச்சி பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டைலில் நிறைய டிசைன்ஸில் அந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. ஸோ ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் பிகினர்ஸ்க்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி நான் இன்றைக்கி சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அரைநான் கொடி இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நல்லா டைட்டாக வந்து ஒரு 2 முடிச்சு 3 முடிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நம்ம போட்டுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கயிறு இருக்கிறதுனால நான் இதை வச்சு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த பண்ணுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லையை வந்து அந்த சந்து வழியாக விட்டு நம்ம 2 பக்கமும் 2 முறை வந்து சுற்றி நாட் போட போகிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா டைட்டாக வந்து நமக்கு செக்யூர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 விரலையும் விட்டு அந்த சந்துக்குள்ளே அந்த கயிறை வெளிப்பக்கமாக வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுக்கும் போதே நமக்கு வந்து நல்லா டைட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 2 பக்கமும் சைடில் வந்து அந்த கயிறு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு சுற்றி பின்பக்கமாக வந்து நம்ம நாட் போட போகிறோம். பரதநாட்டியத்துக்கு போடக்கூடிய ஏர் அக்சசரிஸ் எல்லாத்துலேயுமே இந்த கருப்பு கயிறு வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம வந்து கட்டி விட்டுறணும். அப்போ தான் டான்ஸ் ஆடும்போது கூட கீழே விழுகாமல் இருக்கும். இப்போ வந்து பேக் சைட்லேருந்து எடுத்த கயிறை வந்து மறுபடியும் உள்பக்கமாக ஒரு முறை வந்து சுற்றி விட்டுக்கிறேன். இதே போல் ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடு மட்டும் நம்ம சுற்றி விட்டால் போதும். அதுலேயே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நின்றுடும். இந்த மெத்தடில் தான் நான் ஆல்ரெடி காமிச்சேன் அந்த ரிங்கு கொண்டை இருக்குது இல்லைங்களா, சின்ன ரிங்கு கொண்டை அதுக்கப்புறம் பெரிய ரிங்கு கொண்டை ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது போல் தான் நான் வந்து கட்டி வச்சுருப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், கீழே விழுகவே விழுகாது. ஸோ இப்போ பின்பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 முடிச்சு போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து டைட்டாக வந்து நம்ம கட்டிட்டா அழகாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னுலேயும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி இதை ஃபிக்ஸ் பண்ணுறது. பரதநாட்டியத்துக்கு போடக்கூடிய ஜுவல்லரிஸாக இருக்கட்டும், இல்லை ஆர்னமெண்ட்ஸ், ஏர் அக்சசரிஸ் எதுவாக இருந்தாலும் ப்ரிப்பரேஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ அதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா தான் அவங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணி தலைவாரி ரெடி பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் போட்டு விடுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.